நீங்கள் ரிச் ஆகணும்னு நினச்சாலோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலோ ரொம்ப சிம்பிளான 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1 பவர் ஆஃப் காம்பவுண்டிங், நம்பர் 2 மேஜிக் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட், நம்பர் 3 மேஜிக் ஆஃப் எஸ்ஐபி. இந்த 3ஐயும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இதை ஃபாலோ பண்ணி ரிச் ஆகணுங்கிற ஆசை உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடும். இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் அண்ட் இந்த ரெண்டில் எது பெஸ்ட், மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ETF-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மெயினான இண்டெக்ஸ் Nifty 50. ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தமாக 5000க்கும் மேலே கம்பெனிஸ் இருக்குது. அதில் டாப் 50 கம்பெனிஸை Nifty 50ல் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனிஸோட ஆவரேஜான மூவ்மெண்ட்டை தான் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் காட்டும். எந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுமே ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். அதாவது நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் Nifty 50ல் உள்ள 50 கம்பெனிஸில் டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட் ஆகும். எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே இதே ஒர்க்கை தான் பண்ணும். பட் இண்டெக்ஸ் ஃபண்டோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை Nifty 50 இண்டெக்ஸில் உள்ள 50 கம்பெனிஸில் ஏதாச்சும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த கம்பெனியை இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வேறு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனியை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எல்லா நேரத்துலையுமே இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட க்ரோத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இண்டெக்ஸ் ஃபண்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கெயின் பண்ண முடியும்னு பார்க்கலாம். SBI இண்டெக்ஸ் ஃபண்ட் 2013லேருந்து இப்போ வரைக்கும் 12.67% இயர்லி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே டைம் பீரியடில் நிஃப்டி பார்த்தோன்னா 5900 ரேஞ்சிலேருந்து 15800 வரைக்கும் க்ரோ ஆயிருக்கு. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 12.3% வரைக்கும் வருது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே ரொம்ப ஈஸியாக நமக்கு 12%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் ஆகணும்னு ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. எந்த ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமாகவே இருக்கும். மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், அப்புறம் ஃபார்மசி, IT, கோல்டு இந்த மாதிரி செக்டார் ஓரியன்டாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ லாஸ்ட் இயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டாருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். பட் ஃபேக்ட் என்னன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக 90%க்கு மேலே உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே நிஃப்டியை பீட் பண்ண முடியலை. இதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கெயின் பண்ணும். கொஞ்ச நாள் அப்புறம் வேற செக்டார் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் வேற மியூச்சுவல் ஃபண்ட் வரும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் கேபிட்டலை வெளியே எடுத்து வேற மியூச்சுவல் ஃபண்ட் மாற்றிக்கிட்டே இருக்கிறதால எக்ஸிட் லோடும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் தான் அதிகமாக பே பண்ணுறீங்க. அதனால உங்களுடைய ப்ராஃபிட் குறையிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணால் தான் நீங்கள் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை பார்க்க முடியும். ETF-க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டோ ETF இந்த ரெண்டுமே நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள அசெட் மெயின்டெனன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டலில் இருந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று சார்ஜ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஓகே. இதில் இன்வெஸ்ட் பண்ணினா எனக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ருபீஸ் வச்சுருக்கீங்க. பட் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ETF-லையோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க உங்கள் கேபிட்டலை ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய கேபிட்டலும் க்ரோ ஆகும். ETF மியூச்சுவல் ஃபண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. மெயின் டிஃபரன்ஸ் ETF-ஐ நீங்கள் ரியல் டைமில் பை பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்லேருந்து வாங்குற மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்க டைமில் ETF-ஐ பை பண்ண முடியும். யூனிட்ஸும் உடனே கிடைச்சிரும். ஆன் தி அதர் ஹேண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே உங்களுடைய ஆர்டர் 2-3 நாளுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் மார்க்கெட் ஃபால் ஆன டைமில் என்ட்ரு ஆகும்னு நினச்சி அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுடைய ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த 2-3 டேஸ்க்குள்ளே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குறைஞ்ச யூனிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ETF இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ETF விட அதிகமாக இருக்கும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டை விட ETF-ல ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண நினச்சா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இருக்கக்கூடிய 1% கூட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும். ETF-க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நிப்பான் இந்தியா Nifty 50 ETF பார்த்தீங்கன்னா 2002லேருந்து இப்போ வரைக்கும் 10 ரூபீஸ்லேருந்து 169 ரூபீஸ் வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. இதோட க்ரோத் ரேட் கால்குலேட் பண்ணினா 15%க்கு மேலே வருது. இது ரொம்பவே நல்ல க்ரோத் தான். இதோட ஒவ்வொரு தடவை மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குற டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட அதிகமாகவே ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.